அல்ஹம்துலில்லாஹ் வஅஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். புகழ்ச்சி அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உரியது, பிரபஞ்சத்தின் இரட்சகர். அந்த உண்மையான ஒரு அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் எதற்கும் சக்தி இல்லை என சாட்சி கூறுகிறேன். நம்ம போன டியூஸ்டே பார்த்த மாதிரி காட் அலோன் குர் அலோன், அதற்கான ஒரு மேத்தமெட்டிக்கல் நோஷன் 19 சிக்னேச்சரை வச்சு நம்ம பார்த்தோம். அதோட தொடர்ந்து 2வது குத்பா தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த குத்பா வந்து ஹிசான், அந்த பெண்மணி அவங்க பண்றதுக்கு பதிலாக இன்ஷா அல்லாஹ் நான் பண்றேன். அவங்க ஒரு சில நினைவுகள், ஐடியாஸ் என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வண்டியில போகும்போது லைட் வந்து பச்சையில இருந்து எல்லோ கலர் மாதிரி ரெட்டு விழ போகுது. ஆனா நம்ம என்ன பண்றோம், வேகமா கிராஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இரு சிந்தனையா போயிட்டு இருக்கோம். கிராஸ் பண்ணிடலாமா இல்ல நின்றுலாமான்னு சொல்லிட்டு. அண்ட் தென் வெரி குவிக்லி நோட்டீஸ் எ போலீஸ் கார் ஸ்டாண்டிங் தட் இன்டர்செக்ஷன். ஸோ நம்ம அந்த டைம் கிராஸ் பண்ணும்போது நம்ம விஷயத்தை நோட் பண்றோம். அந்த முனையில கரெக்டா ஒரு போலீஸ், டிராபிக் போலீஸ் கார் வந்து நிக்குது. வாட் வில் யூ டூ? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? யூ கோனா ஸ்டாப் ஃபார் ஷுர் அண்ட் தேர் இஸ் நோ தட் ஃபினிஷஸ் தி கண்டெம்ப்ளேஷன். அப்ப நிச்சயமா என்ன ஆகும், நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அங்க போலீஸ் நிக்கிறாரு, நம்ம கண்டிப்பா கிராஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இந்த இரு சிந்தனைலாம் கிடையாது, ஒரே சிந்தனை மட்டும்தான், நம்ம வண்டியை நிப்பாட்டி ஆகணும், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. இட்ஸ் டன் அண்ட் யூ கோனா ஸ்டாப், வண்டியை நிறுத்திடுவோம், கிராஸ் பண்ண மாட்டோம் வேகமா. ஸோ இசான் மேட் ஏ இன்வென்ஷன், ஷி இன்வென்டட் ஏ மிஷின் தட் வில் எலக்ட்ரானிக்கலி டிக்கெட் யூ. ஸோ இந்த பெண்மணி இசான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சிறப்பான ஒரு ஐடியா நான் உவாமையில சொல்றேன். ஒரு ஒரு ஐடியா வந்து நமக்கு வெளிக்கொண்டு வராங்க சப்மிட்டர்ஸ்க்கு. இன்ஷா எல்லாருக்குமே ஒரு ஒரு பயனுள்ள ஐடியாஸ் நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கோம் லைஃப்ல. அதை ஒரு உவாமையோட சிறந்த எக்ஸாம்பிளோட சொல்றாங்க. ஷி இன்வென்டட் ஏ மிஷின் தட் வில் எலக்ட்ரானிக்கலி டிக்கெட் யூ. ஸோ என்னன்னா, வெதர் த போலீஸ் இஸ் நாட் தேர் ஆர் நாட், இஃப் யூ கிராஸ் அ ட்ரைங் டைம் தெர் இஸ் எலக்ட்ரானிக் மிஷின் தட் வில் கிவ் யூ டிக்கெட். ஸோ போலீஸ் இருக்காங்களோ இல்லையோ, நீங்க எதிராக தவறான டைம்ல வந்து கிராஸ் பண்ணீங்கன்னா இல்ல தவறான விஷயத்துல ஈடுபட்டீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் மிஷின் இருக்கு. அந்த மிஷின் வந்து நம்ம எப்பவுமே கண்காணிச்சுட்டே இருக்கு. அது நம்ம தவறு பண்ணும்போது நமக்கு ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணுது. ஸோ உங்களுக்கு நல்ல புரியுது நான் சொல்றது. இங்க எலக்ட்ரானிக் மிஷின்ங்கிறது நான் அல்லாவை தான் குறிப்பிடுறேன். ஸோ இங்கே வந்து உவாமையில நம்ம போலீஸை பார்த்து நம்ம இது பண்ற மாதிரி நம்மள நம்பிக்கையார் ஒவ்வொரு உணர வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம யாரு பாக்குறாங்களோ இல்லையோ, போலீஸ்மேன் பாக்குறாங்களோ இல்லையோ, யாரு பாக்குறாங்களோ இல்லையோ, அல்ல கண்காணிப்பவரா இருக்காரு. நம்ம எப்போ இஃப் யூ கிராஸ் அட் ராங் டைம், நம்ம ஒவ்வொரு டைம் தவறு பண்ணும்போது அல்லாவின் கட்டளைக்கு மலக்குமா நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தட் வில் எலக்ட்ரானிக்கலி டிக்கெட் யூ. ஸோ எப்படி வந்து டிராபிக்ல நம்ம மாட்டி நம்ம வந்து விதிமுறையை மீறும் போது நமக்கு ஒரு ஃபைன் டிக்கெட் ரைஸ் பண்றாங்களோ, நம்ம அல்லா கிட்ட கண்டிப்பா ஒரு டிக்கெட் ரைஸ் ஆயிரும். அதுக்கு நிச்சயமா நம்ம பதில் சொல்லணும்னு சொல்றாங்க. Now what will you do? You will stop, you see, and the people who believe in God know that God is with them closer to the jugular vein. நான் சொன்ன மாதிரி நம்பிக்கையாளர்களுக்கு, அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்ற மக்களுக்கு நிச்சயமா தெரியும், அல்லாஹ் வந்து நம்ம அருகிலே, நம்ம பிடரின் நம்ம கழுத்து நிரம்பலுக்கு அருகிலும், அதே மாதிரி இன்னொரு விஷயத்துல சொல்றாங்க, நம்ம ஹார்ட் இதயத்துக்கு அருகிலுமே, அதை விட ரொம்ப க்ளோஸரா அல்லாஹ் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்காங்க. And therefore they note every time they made a mistake there is an electronic machine that will give them a ticket. So அவங்க நல்லா புரிஞ்சுப்பாங்க, நம்பிக்கையால அந்த புரிதல் இருப்பாங்க. ஒவ்வொரு டைம் அவங்க தப்பு பண்ணும்போது சாத்தனோட இன்ஃபிளிக்ஷனால நம்ம ஏதாவது வழி தவறி போனோம்னா அதற்கு கண்டிப்பா நம்ம நிச்சயமா அவனை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. அவன் ஜஸ்ட் கூப்பிடதான் செய்யறான், நம்மளாதான் போய் விழுறோம். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு டைமும் ஒரு எலக்ட்ரானிக் மிஷின் அல்லாவிடம் வந்து டிக்கெட் ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்குங்கிறத கண்டிப்பா நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். யூ நோ now are the people, do they believe in police or do they believe in God? ஆனா நிதர்சனத்துல இப்ப நம்ம பாக்குறோம், இந்த உலகத்துல மக்கள் வந்து தப்பு பண்ணும்போது போலீஸ பார்த்து பயப்படுறாங்களா இல்ல கடவுளை பார்த்து பயப்படுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கேள்வி கேட்கிறாங்க. this they believe that God is with them. ஆனா நம்பிக்கையால் நிச்சயமா தெரியும் கடவுள் நம்ம கூடவே இருக்காங்க, நம்மளை பார்த்துட்டே இருக்காங்க. and they will know that any time they make a mistake they get a ticket. எப்பெல்லாம் நம்ம தவறு செய்யறோமோ நமக்கு ஒரு டிக்கெட் ரைஸ் ஆயிரும் அல்லா கிட்ட. அண்ட் தேர் வில் பி டைம் டு பே தோஸ் டிக்கெட். மிக நிச்சயமாக நம்ம அந்த டிக்கெட் எப்படி வந்து ஃபைன் டிக்கெட்ல நம்ம காசு பே பண்றோமோ அல்லாவிடம் வந்து ரைஸ் பண்ற அந்த டிக்கெட்டுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும்னு சொல்றாங்க. ஓகே, தட்ஸ் another idea. The other thing that I want to mention, அகமத், ஸோ இது ஒரு ஐடியான்னு சொல்றாங்க. இன்ஷால்லா இன்னொரு ஐடியா நம்மகிட்ட ஷேர் பண்றாங்க. there is a verse in Surah 68. இப்ப சூரா 68 வசனம் 42 43 எடுத்து பார்த்தா நமக்கு புரியும். That says, on the day of judgment every human being will be required. அதாவது அந்த மறுமை நாள், தீர்ப்பு வழங்கப்படும் அந்த நாள்ல every human being will be required, will be invited to fall prostrate before God. அப்போ
ஒவ்வொரு மனிதனும் அழைக்கப்படுவாங்க, இன்வைட் பண்ணப்படுவாங்க அல்லாஹ் முன்னாடி நம்ம சிரம் பணியிருந்து விழுவுறதுக்காக. when he comes to this world, அல்லாஹ் அந்த மறுமை நாளப்போ இந்த உலகத்துக்கு வரும்போது ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ் முன்னாடி சிரம் பணியறதுக்கு அழைக்கப்படுவாங்க. பட் the people who did not make sujud here in this world will not be able to make sujud over there. ஆனா முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த உலகத்துல இப்ப நடக்கிற உலகத்துல யாரெல்லாம் சுஜூத் பண்ணலையோ, யாரெல்லாம் தொழலையோ, அவங்களால அந்த டைம்லயுமே அவங்களால சுஜூத் பண்ண முடியாதுங்கிறத சொல்றாங்க. கான்ஸ்டன்ட் பிராக்டிஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். தொடர்ந்து நம்ம அல்லாஹ் நம்ம டச்ல இருக்கும்போது, நம்ம சுஜூத் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த நாள்லயுமே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். இதற்கு இன்னொரு பயன்ல எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாங்க, வேறொரு பயன்ல. எப்பவுமே நம்ம காலையில எந்திக்கும் போது நம்பிக்கையாளர்கள் எதை பத்தியுமே யோசிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் சொல்ற வார்த்தை என்னன்னா, பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இது தொடர்ந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதற்கு கீழே ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருப்பாங்க. அப்பதான் நம்ம உயிர் தெழுப்ப எந்திக்கும் போதும் நம்மளுக்கு அதே பழக்கத்துல அந்த வேர்ட்ஸ் நமக்கு வெளியே வரும். பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். மாஷாஅல்லாஹ் தொடர்ந்து அதை பயிற்சி செய்ய சொல்றாங்க. அதே மாதிரிதான் இந்த வசனத்தை எல்லாம் நமக்கு உணர்த்துறாங்க. தொடர்ந்து நம்ம இந்த உலகத்துல நம்ம சுஜூத் கான்டாக்ட் தொழுகையில் நம்ம இருக்கும் போதுதான் அந்த நாள் அல்லாஹ் வரும்போதும் நம்மளால சுஜூத் பண்ண முடியும். And the Quran says they were invited to make sujood when they are able to. ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த நம்ப மறுப்பவனுக்கு சொல்றாங்க, அவங்க பண்ணணும்னு நினைப்பாங்க, அவங்களால பண்ண முடியாதுங்கிறத உணர்த்துறாங்க இந்த இடத்துல. So this adds to the importance of salat. So இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, சலாத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம். If you make sujood here, you will be able to make sujood here. நீங்க இங்க பண்ணா மட்டும்தான் நிச்சயம் உங்களுக்கு அந்த நாள் அப்ப பண்ண முடியும். நம்ம இதை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், ஃபைனலி there is a Psalms that I like to read for you. சாம்ஸ், தாவூதுக்கு வழங்கப்பட்ட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து நான் படிக்கணும்னு விரும்புறேன். சாம்ஸ் 62. ஸோ இதுல அவர் என்ன பண்றாருன்னா, டீப் பிரேயர் ஆஃப் ட்ரஸ்ட் அண்ட் டிபெண்டன்ஸ் ஆன் காட். அல்லாஹ் மீது அவருக்குள்ள அந்த டிபெண்டன்ஸ், அல்லாஹ் மட்டும் சார்ந்து இருக்கிறது, பிளஸ் அவரோட ஆழ்ந்த பிரார்த்தனை, நம்பிக்கை கொண்டு அவர் செய்யற ஆழ்ந்த பிரார்த்தனை இதுல வெளிவருது. அவர் என்ன சொல்றாருன்னா, says trust in God alone, only in God is my soul at rest. கடவுள் மீது மட்டுமே நம்பிக்கை கொள்ள வேண்டும், அவரை நினைப்பது மூலயமா மட்டுமே தான் என்னோட ஆன்மா ரெஸ்ட், அதாவது பீஸ், நிம்மதி அடையுது. From him comes my salvation. என்னுடைய மீட்சி அவரிடமிருந்தே வருகிறது. He is only my rock and my salvation. அதாவது என்னுடைய பலம் அனைத்துமே அல்லாஹ்விடம் இருந்து மட்டும்தான் வருது. ராக் எப்படி ஒரு பாறையோட பலம் இருக்கோ, என்னோட பலம் அல்லாஹ்விடம் இருக்கு. மை ஸ்ட்ராங் ஹோல்ட், நான் பற்றி பிடித்த அந்த ஒருவர். I shall not be disturbed at all. How long will you set upon a man beating a weekend guy would altogether? ஸோ எவ்வளவு நாளைக்கு தான் நீங்க இந்த மாதிரி மனிதர்கள் மீது நம்பிக்கை கொண்டு இருப்பீங்க? அந்த ஒரு மனிதர் சுத்தி இருக்க நம்ப மறுப்பர்கள் எவ்வளவுதான் சேர்ந்து அடிப்பீங்க. அண்ட் ஆல் டுகெதர் பீட் ஹிம் டவுன், நான் சொன்ன மாதிரி எவ்வளவுதான் சுத்தி அவனை அடிப்பீங்க. as though he were sagging fence. ஸோ அவர் ஒரு பாலடைஞ்ச ஒரு செவர் பில்டிங் மாதிரியோ இல்ல ஒரு உபாமை எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பலம் இல்லாத ஒரு விஷயத்தை எப்படி நம்ம அடிச்சு ஒருக்கிற மாதிரியோ எவ்வளவுதான் நீங்க அடிப்பீங்க. battered wall. That's if you put your trust in men, in humans instead of God. So இது எப்ப நடக்கும்னா, நம்ம எப்போ வலிமை இல்லாம ஆகும்னா, எப்போ நீங்க அல்லாஹ் விட்டுட்டு மனிதர்கள் மீது நம்பிக்கை போடுறீங்களோ அப்பவே நீங்க சாகிங் ஃபென்ஸ், அதாவது வலிமை இல்லாத ஒரு வேலி மாதிரி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. Though he was sagging fence and battered wall, when one foundation is God is the rock. உண்மையாலுமே அவர் பலம் இல்லாம இருந்தாலும், அவரோட சுயமா பலம் இல்லாம இருந்தாலும், எப்போ அவர் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு, when one's foundation is God is rock, எப்போ கடவுள் தான் எனக்கு பற்றி பிடிக்க ஏற்றவர், அவரிடமே என்னோட பலம் வருதுன்னு அவர் நினைச்சு அதற்கேத்த மாதிரி அவர் காரியங்களை செய்யும் போது நோ அட்டாக் கேன் சக்சீட். என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா அட்டாக் பண்ணுவாங்க, நம்ம மறுபடியும் அட்டாக் பண்ணுவாங்க, ஆனா அதுல அவங்க ஜெயிக்கவே மாட்டாங்கிறது அல்லாஹ் இங்க நமக்கு வாக்கு கொடுக்குறாங்க. மாஷா அல்லாஹ். Duly from my place on high, they plan to dislodge me. ஸோ தாவூத் நமக்கு தெரியும், அவர் ஒரு ராஜாவா இருந்தாரு. ஸோ அந்த பொசிஷன்ல சொல்றாரு, டியூலி ஃப்ரம் மை பிளேஸ் ஆன் ஹை, என்னோட இந்த அரசாட்சி, அல்லாஹ் கொடுத்த அரசாட்சி இது they plan to dislodge me. அவங்க எப்பவுமே என்னை கீழே தள்ள, என்ன இவன் அதாவது நம்ம தவறுதல் நினைக்கிறதுன்னு சொல்லலாம். நம்ம இவன் எப்ப இவனை கவுக்கலாம்,
அதாவது இவன் எப்ப டிஃபீட் ஆவான் அப்படின்னு சொல்லி அவங்க திட்டமிட்டே இருக்காங்க. தே டிலைட் இன் லைஸ், பொய்களை கொண்டு அவங்க சந்தோஷம் அடையறாங்க. தே பிளஸ் வித் தேர் மவுண்ட்ஸ் பட் இன்வர்ட்லி தே கர்ஸ், அவங்க வாய் வழியா மட்டுமே தான் வாழ்த்துறாங்க, ஆனா உள்ளார்ந்த எண்ணத்துல வந்து அவங்க என்ன சபிக்கிறாங்க. ஒன்லி இன் காட் பி அட் ரெஸ்ட் மை சோல் ஃப்ரம் ஹிம். ஆனா தாவூத் சிறப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் எப்ப நடக்கும்னா நம்ம மனிதர்கள் அல்லாவை விடுத்து மனிதர்கள் மீது நம்பிக்கை கொண்டு இல்ல அவங்கள சார்ந்து இருக்கும்போது இவ்வளவு விஷயங்கள் நடக்குது. ஆனா ஒன்லி இன் காட் பி அட் ரெஸ்ட் ஃப்ரம் மை சோல். ஆனா அவர் பிரார்த்தனை பண்றாரு, என்னுடைய ஆன்மா அல்லாவிடம் மட்டுமே நிம்மதி இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னுடைய பலம் வந்து அவரிடமேங்கிறது வர வேண்டும் என்று அவர் விரும்புறாரு. From him comes my hope, he is my only rock and my salvation. நான் சொன்ன மாதிரி அவர் மட்டுமே என்னோட பலம், என்னோட மீட்சி அவரிடமிருந்தே வருகிறது. With God is my safety and my glory. புகழ்ச்சி அவருக்குரியது, என்னுடைய பாதுகாப்பும் அவரிடமே உள்ளது. He is the rock of my strength. நான் சொன்ன மாதிரி அவரே என்னோட பலத்திற்கு காரணமாக இருக்கின்றார். My refuge is in God. என்னுடைய அடைக்கலம் அவரிடமே உள்ளது, நான் அவரிடமே அடைக்கலம் தேடுகிறேன். Trust in him all the times. எல்லா நேரங்களிலும் அவரை மட்டுமே நான் நம்பி இருக்கணும். Oh my people, pour out your heart before him. உங்களுக்கு மனதுல என்ன இருக்கோ அதை அல்லாவிடம் நீங்க எடுத்து வைங்க. God is our refuge. அவரிடமே அடைக்கலம் தேடுங்க. அகிமு சலாத் சொல்லி முடிக்கிறாரு. அல்ஹம்துலில்லாஹ். இதுல இருந்து நமக்கு கத்துத்தரது சாம் 62ல தாவூது செய்யற ஆழ்ந்த ஒரு பிரார்த்தனையும், அவருக்கு அல்லா மீது இருந்த சார்ந்து எவ்வளவு சார்ந்து இருந்தாருங்கிறத வந்து அல்ஹம்துலில்லாஹ் தெரிவிக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்ம நெக்ஸ்ட் பயானுக்கு போவோம். Have been talking to you about the overwhelming, the blessed explosion in the miracle of the Quran. So இப்ப நம்ம தொடர்ந்து நம்ம என்ன பாக்குறோம்னா, குரான்ல அல்லாஹ் அபரிமிதமா கொண்டு வர அந்த மிராக்கிள் அத்தாட்சிகள் 19 கீழ் வர அத்தாட்சிகள் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். In the last few weeks and the Gatut was supposed to give the khutbah today. அதே மாதிரி நம்ம இன்னைக்கு நான் பண்ண போற குத்பாவுமே கத்தூத்ங்கிற கொடுக்க வேண்டியது, பட் நான் அவருக்கு பதிலா நான் பண்றேன். This blessed explosion, I again asked him to let me give this khutbah today. இது ஏன் நான் தொடர்ந்து பண்றேன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு டைம் நான் ஒரு புது ரிசர்ச்ல ஒரு விஷயம் வெளியே வரும்போது அதுல இருந்து நான் அடையக்கூடிய அந்த சந்தோஷம், ஒரு 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 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு பெரிய விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்கிறது அது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாகவும் அதை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னால ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ரிசர்ச்ல என்னென்ன வெளியே வருதோ அதுக்கு ஒவ்வொரு குத்பா அவர் ஷேர் பண்றாங்க. So you have to put up with me one more time. So இந்த முறையும் இந்த குத்பாலையும் இன்ஷா நம்ம 19 கீழ் வர நிறைய பேசிக்ஸ் பார்ப்போம். சாரி 19 கீழ் நிறைய விஷயங்களை பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்ம ஒரு பேசிக்கான விஷயத்த நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ண நினைக்கிறேன், நினைவூட்டல் பண்ண நினைக்கிறேன். As you know, the miracle of the Quran is based. The foundation is in the first verse. அதாவது அல்லாஹ் நிறைய வசனங்கள் மூலியமா நிறைய அளவு பொருள்ல இந்த ஆழ்ந்தது ஒரு மிரக்கல் அல்லாஹ் நமக்கு காமிக்கிறாங்க. ஆனா அதற்கு அடித்தளமாவே அல்லாஹ் நமக்கு ஒண்ணுல முதல் சூரா முதல் வசனத்தை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அதுல 19 எழுத்து இருக்கு, நம்ம நல்லாவே தெரியும். Now we came to know that the meaning of the number 19 is that God is one. So இந்த 19ங்கிற எண் வந்து என்ன உணர்த்துது அப்படின்னா, கடவுள் ஒருவர் தான், அவரை மட்டுமே வழிபட வேண்டும். Because in the old time when the Quran was revealed there were no numbers. இதை நான் இப்ப சொல்ற அந்த புரிதல் வந்து 19ங்கிற எண் வந்து கடவுள் மட்டும்தான், அவரை மட்டுமே வழிபட வேணும்ங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி ஒரு கணிதம் மூலியமா வெளிக்கொண்டு வராங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஓல்டு டைம்ஸ்ல, அதாவது குரான் வந்த முகமது நபி வந்த காலத்துல நம்ம பார்க்கும்போது அந்த டைம்ல நம்பர்ஸே கிடையாது. இப்ப நம்ம யூஸ் பண்ற 1-2 நம்பர்ஸே கிடையாது. அப்ப என்ன இருந்துச்சுன்னா, they used the alphabet as numbers. ஸோ இப்ப நமக்கு எப்படி வந்துட்டு ஏபிசிடி வந்து அதை நம்ம நம்பர்ஸை ரெப்ரசென்ட் பண்றோமோ, ஏ வந்து 1, பி 2, உதாரணத்துக்கு சொல்றேன். அதே மாதிரி அவங்க அரபு எழுத்துக்களையே அவங்க வந்து எண்கள்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றாங்க. they use the alphabet as numbers. Yes, and this for example served as the letter va and also the number 6. இப்போ இந்த அரபி எழுத்து வா அது வந்து வாங்கிற எழுத்தவும் ரெப்ரசென்ட் பண்ணுச்சு, அது மட்டும் இல்லாம நம்பர் 6ஆவும் இருந்துச்சு. ஸோ இதுதான் அவங்க குறிப்பிடுறாங்க. இந்த வாவுங்கிற எழுத்து வந்துட்டு அதோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 6. அதே மாதிரி அலிஃப் அதற்கு வந்து எண்ணுள்ள வேல்யூ வந்து 1. அதற்கு வந்து 8. அதற்கு அடுத்து வந்து 4வது தால் பாக்குறோம், அதற்கு எண் வந்து. ஸோ இன்ஷா அல்லாஹ் இதை காமிக்கிறதுக்கு முன்னாடி இதை நம்ம பார்த்துட்டோம், நான் அதை இன்ஷா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஒரு தடவை என்ன சொல்ல வராங்கன்னு அதுல இருந்து.
ஸோ இந்த ஒவ்வொரு நம்பர்ஸையும் நம்ம வந்து ஆட் பண்ணும்போது வா, ஹா, வா, அலீஃப், ஹா, தால் இது நாலுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 19. இதை ஏன் நம்ம ஆட் பண்ணணும்னா, நான் சொன்ன மாதிரி அல்லாஹ்க்கு நிறைய அழகிய பேர்கள் இருக்கு. அதுல ஒரு பேர் வந்து வாயித். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் ஏன் வந்து இந்த வா, அலீஃப், ஹா, தால் இதை ஆட் பண்ணேன்னு. ஏன்னா வாஹித் அந்த வார்த்தைகளோட அரபி எழுத்துக்களை தான் நான் இப்ப ஆட் பண்ணி சொன்னேன் உங்களுக்கு அப்ஜெக்ட் சிஸ்டம் படி. ஸோ 6+1 7, 7+8 வந்து 15, 15+4 19. ஸோ வாஹித் என்ற அந்த எழுத்துல அதற்கு பின்னாடி இருக்க 19 கட்டமைப்பை தான் இப்ப நம்ம காமிச்சாங்க. இஸ் தட் மீன்ஸ் தட் காட் இஸ் ஒன். ஸோ என்ன உணர்த்துது, வாஹித் என்ற எழுத்து அரபி எழுத்துக்கு என்ன அர்த்தம்னா ஒன், ஒண்ணு மட்டும்தான் அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். சோ நான் சொன்ன மாதிரி அந்த வாகிதன் எடுத்து அல்லாஹ் ஒருவர் மட்டும்தான்ங்கிறத வந்து கணித கட்டமைப்புல எந்த அளவுக்கு அமைச்சிருக்காங்க, ஒவ்வொரு எழுத்தோடைய வேல்யூஸ் நம்ம ஆட் பண்ணும்போது அது எப்படி அல்லாஹ் சுபானத்துல 19 அமைச்சிருக்காங்கிறத நம்ம பாக்குறோம். திஸ் இஸ் த பேசிக் மெசேஜ் ஆஃப் த குரான். ஸோ குரான்ல குறிப்பிட்டிருக்க அடிப்படை ஒரு ஃபவுண்டேஷன் கோரான மெசேஜ் எதுனா, டு நாட் வர்ஷிப் எக்ஸப்ட் அல்லாஹ், அல்லாவை தவிர வேறு அல்லாஹ் இல்லை, லாயிலாக இல்லல்லா. இது கோரான விஷயமே இதுதான். ஸோ ஐம் சம்டைம்ஸ் சர்ப்ரைஸ்ட் அஸ் ஹவு மச் ஆஃப் சம் ஆஃப் அஸ் டோன்ட் நோ. ஆனா பட் நமக்கு இங்க இருக்க நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியல. அதாவது வாகித்ங்கிற இந்த அல்லாஹ் மட்டும், அல்லாஹ் ஒருவர், அதோட கூட்டுத்தொகை வந்து 19 இருக்குன்ற விஷயம் வந்து தெரியல. So now with this quick review, blessed exposition this time has to do with 5 pillars of Islam. அதாவது இந்த முறையை வந்துட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போற விஷயம் எதை பத்தினா, நமக்கு தெரியும் குரான்ல அல்லாஹ் 5 கடமைகளை கொடுத்திருக்காங்க. தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, ஃபர்ஸ்ட் ஷஹாதா வரும். ஸோ அதை எப்படி இப்ப வந்து அவங்க காமிக்கிறாங்கிறத நம்ம பார்ப்போம். ஐம் கோனா ரைட் தெம் இன்ஷால்லா. ஃபர்ஸ்ட் அவங்க எழுதுறாங்க போர்டில், அது வந்து விச் இஸ் வர்ஷிப்பிங் காட் அலோன். ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும் ஷஹாதா வந்து லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாவை தவிர வேறு கடவுள் இல்லை. I think you probably know, most of you know the word wahid in the Quran is found 25 times. இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த ஷஹாதா அதற்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன நம்ம பார்க்கும்போது, இந்த வாஹித் என்ற எழுத்து வந்து குரான்ல 25 முறை வந்து அப்பியர் ஆகுது. பட் 6 ஆஃப் தோஸ் ஹவ் நத்திங் டு டூ வித் காட். ஆனா 25 இது வரதுல 6 இது வந்து அல்லாஹ்வை நோக்கி குறிப்பிடல. தே ஹாவ் டு டூ வித் சில்ட்ரன்ஸ் ஆஃப் இஸ்ரேல். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா சூரா 2:61 அந்த பனி இஸ்ரேல் சொல்றாங்க ஒரே விதமான ஃபுட் எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு. ஸோ அந்த அங்க ஒண்ணுன்னு வருது. ஸோ அந்த ஒண்ணு வந்து அல்லாஹ்வை குறிப்பிடல. ஸோ இந்த மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 12:67. ஸோ அப்ப என்ன சொல்றாங்க, நீங்க 12:67 யாக்கூப் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரே ஒரு கேட்டு வழியா நீங்க போவாதீங்கன்னு மென்ஷன் பண்றாங்க. ஸோ அந்த இடத்துலயுமே அந்த ஒண்ணுங்கிற வேர்டு வந்து அல்லாஹ்வை குறிக்கல, கேட்டுன்றதை குறிக்குது. ஸோ இந்த மாதிரி மொத்தம் 25ல கரெக்டா குரான்ல 6 இடங்கள்ல வந்துட்டு என்ன இருக்குன்னா வேற அல்லாஹ்வை தவிர வேறு விஷயங்களை ஒருமை இதை குறிக்குது. ஸோ இன்ஷால்லா அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்கிரீன் காமிச்சிடுறேன். இன்ஷால்லா அதனால உங்களுக்கு புரியும் நெக்ஸ்ட் டைம் நான் சொல்லும் போது. நான் இங்க எழுதியிருக்க மாதிரி 25 பிளேசஸ்ல நமக்கு வாயித் என்ற எழுத்து வந்து குறிப்பிடப்படுது. இன்ஷால்லா நம்மளும் செக் பண்ணி பார்க்கலாம். 2ல 63, 4ல 171, 5ல 73, 6ல 19. ஸோ இந்த மாதிரி கரெக்டா அந்த 19 இடங்கள்ல வந்துட்டு எந்தெந்த இடத்துல அல்லாஹ் வாகிதன் எடுத்து குறிப்பிடுதோ அதை நம்ம நோட் பண்ணி வச்சிருக்கேன். மிச்சம் இருக்க 6 இடங்களுமே நான் நோட் பண்ணியிருக்கேன். 2ல 61 நான் சொன்ன மாதிரி பனி இஸ்ராயல் வந்து சொல்றாங்க ஒரே விதமான ஃபுட்டிங்களை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு. அப்புறம் 4:11, 4:12, 12:67, 13:4, 24:2. ஸோ இந்த 6 இடங்கள்ல வந்துட்டு அல்லாஹ்வை நோக்கி இந்த வாயிதை வந்து குறிப்பிடல. ஸோ அதை நான் தனியா வச்சிருக்கேன். ஸோ தொடர்ந்து நம்ம இதை பார்க்கும்போது 6 of them has nothing to do with Allah. 19 say that God is one. 19 of them நான் சொன்ன மாதிரி 19 இடங்கள்ல அது வந்து கரெக்டா வந்து அல்லாஹ் வாயிதனை குறிப்பிடுது. But what is new now is that you will take the numbers of the surahs and the numbers of the verses. இது வந்து இதை விட பிரமிப்பான விஷயம் என்னன்னா, கரெக்டா நான் சொன்ன மாதிரி அந்த 19 இடங்கள்ல அந்த 19 இடம்பெற்ற அந்த சூறாக்களையும் அந்த வசன எண்களையும் நம்ம ஆட் பண்ணும்போது வாயித் என்ற இடம் வரும்போது அது டோட்டல் நம்ம பார்க்கும்போது கரெக்டா 1425. 19 × 75. ஸோ இதுவுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டமைதுங்கிறத குறிப்பிடுறாங்க. Now it is
இஸ் இட் நாட் எனஃப் டு நோ காட் இஸ் ஒன்? இது வந்து கேட்கிற நம்பிக்கையாளர்கள் நோக்கி இது நமக்கு பத்தாதா? ஃபர்ஸ்ட் நமக்கு அல்லாஹ் வாயுதன இடத்தையே வந்து சிறப்பா 19 இடங்கள்ல வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த இடம்பெற்ற அந்த சூறாக்களையும் வசன எண்களையும் நம்ம கூட்டும் போது நமக்கு சரியான இதுல வந்து கரெக்டா 1425 வருது. 19 × 75. யூ மஸ்ட் வர்ஷிப் காட் அலோன். ஸோ இதுல இருந்து என்ன புரியுதுன்னா அல்லாஹ் ஒருவர், அவரை மட்டுமே நான் வழிபட வேண்டும்ங்கிற விஷயத்த தொடர்ந்து அவங்க சொல்றாங்க. இப்ப அடுத்தது, அண்ட் திஸ் இஸ் சம்திங் நியூ, வஹுதஹு. ஸோ நான் சொன்ன மாதிரி வாயுங்கிறது வந்து ஒண்ணு. அடுத்து அரபி வேர்டு வந்து வஹுதஹு. வஹுதஹுனா என்ன? கடவுள் மட்டும். திஸ் வேர்ட் இஸ் மென்ஷன்ட் தி குரான் 6 times. ஸோ நம்ம இப்ப வஹுதஹுன்ற வேர்டை பார்க்கும்போது குரான்ல மொத்தமா 6 இடங்கள்ல குறிப்பிட்டிருக்கு. அதுல 5 இடங்கள்ல வந்து அல்லாவை நோக்கி சொல்றது, ஒரு இடங்களை வந்து ஒன் டைம் வித் குரானை நோக்கி வஹுதஹு, குரான் மட்டும் அப்படின்னு சொல்லி வரும். சோ அதை நம்ம எங்க நம்ம பார்த்தோம்னா, வாயிதா தக்கரத்த ரப்பக்க ஃபியல் குரான் வஹுதஹு வலா அலா அலா அக்பரிம் நுஃப்ரா, சூரா அல் இஸ்ரால 17:46. has to do with Quran. If you preach the Quran alone, they don't like it. அதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, இந்த இந்த 17:46 குரானை மட்டும் வச்சு நம்ம உபதேசம் பண்ணும்போது அவங்களுக்கு விருப்பம் இல்லை. சோ அந்த ஒரு இடத்துல வஹுதஹு அந்த வேர்டு வந்து குரானுக்கு வருது. மீதி இருக்க 5 இடங்கள்ல வந்துட்டு அல்லாவை ரெப்ரசென்ட் பண்ணி வருது. பட் the 5 times you take the verses and the surahs again, நான் சொன்ன மாதிரி எப்படி நம்ம வாஹித் என்ற வேர்டை சூறாக்களையும் வசன எண்களையும் ஆட் பண்ணமோ, அதே மாதிரி நம்ம இதுக்கும் பண்ணும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கரெக்டா 361 முறை வருது. இன்ஷால்லா என்ன வசன எண்கள் எங்க நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி வஹுதஹுக்கு நம்ம இன்ஷால்லா நம்மளும் செக் பண்ணி பார்க்கலாம். 7ல் 70, 39ல் 45, 40ல் 12, 40ல் 84, 60ல் 4. ஸோ இதை நம்மளுமே ஆக்சுவலா கூட்டி பார்க்கலாம். கரெக்டா இதோட எண்ணிக்கை வந்து 361 கூட்டுத்தொகை 19 × 19. ஸோ சொன்ன மாதிரி கீழே 17:46 வந்துட்டும் அந்த இடத்துல வந்து அல்லாஹ் அந்த வஹுதஹுன்ற வேர்டு வந்து குரானை நோக்கி வருது. ஸோ இதோட கரெக்டா நம்ம அந்த சூறாக்கள் வசனங்களை ஆட் பண்ணும்போது நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 361 வருது. அதுவும் 19ஆல கட்டமையுது அப்படிங்கறத சொல்றாங்க. This is assurance. It turns out that these numbers have also message in them. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து வெறும் டோட்டல்ஸை மட்டும் வச்சு அல்லாஹ் கட்டமைப்பு கொண்டு வரல, ஒவ்வொரு எழுத்துக்களுக்கு பின்னாடி இருக்கு அர்த்தம். ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம எப்படி மொத்தமா பார்க்கும்போது 25 6 முறையும் வருதோ, ஆனா அதை நம்ம எந்த இடத்துல அல்லாஹ் மட்டும் பொருள் சார்ந்து இருக்கோ அதை மட்டும் நம்ம கணக்கிடும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கரெக்டான முறையில 19 கட்டமைக்கிறாங்க. ஸோ அதுதான் இங்க சொல்றாங்க, வெறும் நம்பர்ஸ்ல மட்டும் இல்லாம நமக்கு அந்த ஒவ்வொரு சொற்களுக்கு பின்னாடி இருக்க அர்த்தத்தையும் வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கட்டமைக்கிறாங்க என்ற ஆழ்ந்த விஷயத்த நமக்கு இங்க காமிக்கிறாங்க. இன்ஷால்லா வரக்கூடிய இதுல வந்து எப்படி வந்து நம்ம 5 கடமைகள்ல வச்சு எப்படி அது வந்து 19 கீழ் கட்டமைங்கிற மாஷா அல்லாஹ், அதான் சிறப்பான விஷயம். இன்ஷால்லா நம்ம வரக்கூடிய நாட்கள்ல பார்ப்போம். மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ், ஸலாமுன் அலைக்கும்.